புறம்போக்குல வீடு கட்டுறதே தப்பு. இவ்வளவு நெக்கெல்லாம் வேற பேசுறீங்களான்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு தெரியாது நாங்க புறம்போக்குல இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு. வாடகை வீட்டுக்கு போடுவோம் 50,000 ரூபாய்க்கு 50,000 ரூபாய்க்கு நாங்க எங்க போவோம்? நேரத்துல இருந்து கரண்ட் இல்லாத தண்ணி வண்டி இல்லாத சாப்பிட்றோம். 10 வருஷம் இருந்தாலும் கவர்மெண்ட்ல பட்டா கொடுக்கணும்னு சொல்றாங்க. இப்போ நாங்கள் 35-40 வருஷமா இருக்கோம். எங்களுக்கு அதுக்கப்புறம் முன்னாடி இருந்தவங்களாம் ஒரு 50-60 வருஷமா இருக்காங்க, 70 வருஷமா இருக்காங்க. அவங்களாம் பட்டா கொடுத்துருக்கணும்ல. ஆற்று புறம்போக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆற்று ஆக்கிரமிப்பு சொன்னாங்க. இப்போ ஆற்று ஆக்கிரமிப்புல நாங்கள் இல்லை. நாங்கள் எங்களுக்கு இறை அன்புன்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் ஒருத்தர் லாஸ்ட்டாக கரை போட்டு எங்களுக்கு இந்த பகுதி கரைப்பா ஆற்றுக்கரை இது இந்த பக்கம் நீங்கள் வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுபடி நாங்கள் வீடு கட்டிட்டோம். அதில் தான் இருக்கோம். ஏன் கொடுக்கல கவர்மெண்ட்னு தெரியல. ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ ஆற்று படுக்கு அப்படின்னாங்க, நீங்கள் கரண்ட்டு கொடுத்துருக்கூடாது, தண்ணி கொடுத்துருக்கூடாது, ஈபி கொடுத்துருக்கூடாது. இதெல்லாம் கொடுக்காம இருந்தீங்கன்னா நீங்கள் அப்போயே நீங்கள் சொல்லிடலாம்ல. இது கண்டிப்பாக நாங்கள் வேறு இடத்துக்கு எங்கன்னா போய் பார்த்து எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா இவங்க ஒரு சர்வே நம்பர் பிடபிள்யூ ஒரு சர்வே நம்பரை காட்டி அங்கங்கே ஒரு கல்லை போட்டு மொத்தமாக இது ஆற்று படுகை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு ரிப்போர்ட் காட்டி கோர்ட்டு தீர்ப்புன்னு சொல்லிட்டு இப்போ இடிக்க வந்துட்டாங்க. ஆல்ரெடி நீங்களே பார்த்துட்டு இருக்கு இடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது எங்களுக்கு ஒன்றும் புரியல. பசங்களோட படிப்பு இருக்குது.